வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸோடைய ரெசல்மேனியா ஆப்பனண்ட்டை பற்றி ஒரு முக்கியமான செய்தி கிடச்சிருக்குது. அப்புறம் டபிள்யூடபிள்யூக்கு வந்த சில நாட்கள்லேயே ஒரு மிகப்பெரிய பொசிஷனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சில்லா ஃபாட்டு போயிருக்கிறாரு. அதே தவிர்த்து இன்னும் ஒரு சில ரெஸ்லிங் செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலியமாக தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்திகளை தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. காய்ஸ், 2 வாரத்துக்கு முன்னாடி டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா NXT சாம்பியன்ஷிப்புக்கான ஒரு நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச்சை நடத்தியிருந்தாங்க. அது 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்த NXT சாம்பியன்ஷிப்பான நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச்சில் சில்லா ஃபேட்டோ குறுக்கால வந்து இவங்க 2 பேரையுமே அட்டாக் பண்ணி டிஸ்குவாலிஃபை பண்ணார் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தான். சில்லா ஃபேட்டோ அவங்க அப்பா ஒமாகா அப்படிங்கிறத தாண்டியும் தனக்குன்னு சொல்லி ஒரு தனி அடையாளத்தை டபிள்யூவில் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கிறாரு. இவர் ரோமன் ரெயின்ஸோடைய குடும்பத்தை சேர்ந்தவர் தான். பட் ஆனால் இப்போ டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு சிங்கிள் புஷ்ஷாக தனியாக பிளட் லைன் சாயன் இல்லாமல் எதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு NXTல ட்ரை பண்ணுறாங்க. மெயின் ராஸ்டருக்கு கூட்டிகிட்டு வரும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரோமன் ரெயின்ஸ் கூட சேர்த்து விட்ருவாங்க. அது நிறைய பேர் தெரிஞ்ச விஷயம் தான். நேற்றுக்கு நடந்து முடிஞ்ச NXTல பார்த்தீங்கன்னா சில்லா ஃபேட்டு அப்படிங்கிற பேர்லேயே அவர் டபிள்யூடபிள்யூக்கு வந்திருப்பார். நான் நேற்றுக்கு சொன்ன ஒரே ஒரு விஷயம் இதுதான், டபிள்யூடபிள்யூங்கிறதுக்கு என்ன பேர் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் தெரில. பொதுவாகவே டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா அது ரெஸ்லிங் கம்பெனிலேருந்து வர ரெஸ்லருக்கு பேரை அவங்க பார்த்து தான் கொடுப்பாங்கன்னு. மேக்ஸிமம் இவருக்கு சில்லா அப்படிங்கிற பேரை வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினச்சிருந்தேன். பட் ஆனால் டபிள்யூ பார்த்தீங்கன்னா இவரை சில்லா அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்றாங்க. ஆனால் கீழே சில்லா ஃபேட்டு அப்படின்னு பேர் போட்டிருக்காங்க. வந்த உடனே அவருடைய குருநாதரான பொக்கட்டிக்கு கிட்ட போய் தான் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா மைக் எடுத்து பேச ஆரம்பிச்சிருப்பார். ஆக்சுவலி இவருடைய சாயல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நம்ம ராக்கோடைய சாயல் மாதிரி இருந்தது. இப்போ பிளட் லைனில் பேசுகிறாங்கல்ல ஜே ஊசோ, அந்த சாயல் மாதிரியே எனக்கு தெரிஞ்சுது. மற்றபடி ஒரு டெரர் பீஸ் பேசுகிற மாதிரிலாம் இல்லை, நம்ம ஜே ஊசோ பேசுகிற மாதிரி இருந்தது. ஆனால் மைக் ஸ்கில் உண்மையிலேயே பக்காவாக பேசுகிறாரு. மெயின் ராஸ்டருக்கு வந்த முதல் ஷோவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேசுகிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதே மாதிரி இவரால் பாதிக்கப்பட்ட கிரேசன் வாலர், மைக் மவுண்டாலாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நின்றுருப்பாங்க. அப்போ டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இப்போ டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா NXT கண்டிஷன் நடத்துகிறாங்க. அந்த இதில் இவரையும் சேர்த்து ஒரு ஃபேட்டல் 4-way ஃபார் த NXT மேட்சை நடத்த போகிறாங்க. ஆக்சுவலி இது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா டபிள்யூடபிள்யூக்கு வந்து வெறும் ஒரு வாரம் தான் ஆச்சு. அந்த ஒரு வாரத்திலேயே NXT டைட்டிலுக்காக, அது மட்டும் இல்லாமல் சில்லா ஃபேட்டோடைய ஃபஸ்ட்டு டெபியூட் மேட்சே பார்த்தீங்கன்னா NXT சாம்பியன்ஷிப்புக்காக மோதுறாரு. இது உண்மையிலேயே சாதாரண விஷயம் இல்லை, பெரிய விஷயம். இதில் அதிகமாக பாதிக்கப்பட்டது கிரேசன் வாலர் தான் போல இருக்குது. ஏன்னா சோலோ சிகாவுடைய டெபியூட்டும் கிரேசன் வாலர் அட்டாக் பண்ண மாதிரி தான் இருந்தது. இவருடைய டெபியூட்டும் கிரேசன் வாலர் அட்டாக் பண்ண மாதிரி தான் இருந்து. சரி, சில்லா ஃபேட்டு NXTல எப்படிப்பட்ட சாதனைகளை முதல் மேட்ச்லேயே வெற்றி பெற்று NXT சாம்பியன் ஆகிறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாக்காக ரோமன் ரெயின்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ஆப்பனன்ட்ஸை இப்போதைக்கு தயார் நிலையில் வச்சுருக்கிறாங்க. அது யாரெல்லாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் போட்டு வச்ச திட்டங்கள் நிறைய இருக்குது. பட் ஆனால் நடக்குமா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஆனால் இப்போதைக்கு டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்பனண்ட் இருக்காங்க. இதில் ஒருத்தர் தான் ரோமன் ரெயின்ஸோடைய ரெசல்மேனியா ஆப்பனண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. முதல் ஆப்பனண்ட். பட் இது நடக்குமான்னு தெரில. டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா இது இப்போதைக்கு இது ஸ்டாக் இருக்கிற ஒரு ஆப்பனண்ட், வேறு யாருமே இல்லைங்க. ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் ராக். நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் அடிக்கடி சொன்ன விஷயந்தான், ரோமனுக்கும் ராக்குக்கும் ஒரு மேட்சை நடத்தணும் அப்படிங்கிறது டபிள்யூடபிள்யூடைய நீண்ட நாள் கனவு. 2 வருஷத்துக்கு முன்னாடியே நடத்தியிருப்பாங்க. பாலா போன கோடி ரோட்ஸ் குடுக்கால வந்ததுனால அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா இப்போ நடக்காமல் போயிடுச்சு. கோடி ரோட்ஸோடைய டைட்டில் ஃபினிஷிங் அப்படி தான் முக்கியமாக அவங்களுக்கு தேவைப்படுது. ஒருவேளை அந்த நேரத்தில் ரோமன் ரெயின்ஸுக்கும் ராக்குக்கும் மேட்ச் நடந்திருந்தால் ரோமன் ரெயின்ஸ் அன்றைக்கி டைட்டில் ரீட்டைன் பண்ணியிருப்பார். ரோமன் ரெயின்ஸ் அதுக்கு அடுத்த ரெசல்மேனியா வரைக்கும் டைட்டில் வச்சுருந்துருப்பார். அவருடைய டைட்டில் ரேஜின் அப்படிங்கிறது 1500 நாட்களை தாண்டி போயிருக்கும். பட் ஆனால் அது எல்லாமே மாற்றி போயிருச்சு. இப்போ டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா ஒரு கடைசி ஆப்ஷனாக சவுதி அரேபியா தான். ஏன்னா ராக்கு வேறு ஏதாவது கண்ட்ரியில் மோதுவாரா அப்படின்னா டவுட் தான். பட் நான் சவுதி அரேபியாவில் ஷோ நடத்தி ஒரு ரெசல்மேனியா ஷோ நடத்துகிறாங்கன்னா கிட்டத்தட்ட டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா 10 ரெசல்மேனியாவில் எவ்வளோ சம்பாதிப்பாங்களோ அந்த அமௌண்ட்டை சம்பாதிச்சிருவாங்க. அதனால் இது ஒரு பிக் மணி மேக்கிங் மேட்ச் அப்படின்னு சொல்லலாம். அதனால் ராக் வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸ் இந்த வருஷம் ரெசல்மேனியா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கு ஒரே ஒரு விஷயந்தான், ராக் மண்டே அட்டிட்டு வரணும். ராக் இந்த சவுதி அரேபியாவுக்கு மட்டும் வரல, அதுக்கப்புறமா நம்ம ராக்குக்கும் ரோமன் ரெயின்ஸுக்குமான மேட்சை எதிர்பார்க்கவே முடியாது. கிட்டத்தட்ட 10 வருஷமாக ரோமனுக்கும் ராக்குக்கும் மேட்ச் நடக்கும்னு எதிர்பார்த்துட்டே இருக்கோம், பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். இந்த வருஷம் வச்சு நடக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ராக்கி இல்லாவிட்டால் அப்படின்னு சொல்லிட்டு ரோமனுக்கான ஒரு சில ஆப்பனண்ட்டும் இருக்கிறாங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஓபா ஃபெமி.
டபிள்யூபிள்யூக்கு வந்த முதல் ரெசல்மேனியாலேயே பிராக் லெஸ்னரை பீட் பண்ணார். இப்போ டபிள்யூபிள்யூ மக்கள் மத்தியில் ஓபா ஃபெமினா ஒரு டாமினேட்டர், ஓபா ஃபெமி ஒரு வில் ரெஸ்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பேர் இருக்குது. அதே மாதிரி நிறைய பேருக்கு ரோமன் ரெயின்ஸுக்கும் ஓபா ஃபெமிக்கும் ஒரு ட்ரீம் மேட்சாக வச்சா நல்லா இருக்குப்பா, இந்த மேட்ச் வந்து உண்மையிலேயே மக்கள் மத்தியில் ஒரு பெரிய இம்பாக்டை க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிற நம்பிக்கையும் ஏற்படுத்தியிருக்குது. அதனால் என்ன பொறுத்த வரைக்கும் டபிள்யூ பார்த்தீங்கன்னா ஒரு வேளை ராக் இல்லை, ஒரு பிக் மணி மேக்கிங்கிற மேட்ச் ரெசல்மேனியாவில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஓபா பக்கம் போவாங்க. இது ஓபா ஃபெமிக்கு ஒரு பெரிய மேட்சுங்க. ஏன்னா டபிள்யூபிள்யூக்கு வந்த 2வது வருடமே ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக ரெசல்மேனியாவில் மோதுறது அப்படிங்கிறத தாண்டிடும் மெயின் ஈவெண்ட் விளையாடுறாரு. பார்லியமன் உறக்க பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கரை மெயின் ஈவெண்ட்டு சொல்லியும் அவரால் போக முடியலை, ரெசல்மேனியாவில் மேட்சே விளையாட முடியலை. ஆனால் டபிள்யூபிள்யூக்கு வந்த 2வது வருஷமே ரெசல்மேனியா மெயின் ஈவெண்ட் அப்படிங்கிற பட்டம் இவருக்கு கிடைக்குன்னா உண்மையிலேயே சாதாரண விஷயம் இல்லை, அது ஒரு பெரிய விஷயந்தான். அதனால் செகண்ட் பிளேஸில் ஓபா ஃபெமி வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸ் இருக்குது. மேபி டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த மேட்சை வந்தால் பெற வச்சுக்கலாம் நினச்சாங்கன்னா இதை தள்ளி வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இவரும் இல்லாத பட்சத்தில் ஜேக்கப் ஃபாட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. சமீப காலமாக ஜேக்கப் ஃபாட்டு ரோமன் ரெயின்ஸுடைய அடிமை அப்படிங்கிற ஸ்டோரியை கொண்டு போயிட்டுருக்காங்க. த பிளட் லைன் பிஸ்னஸில் ஜேக்கப் ஃபாட்டுக்கும் ரோமன் ரெயின்ஸ்க்கும் ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. டபிள்யூபிள்யூ 2 தடவை மேட்ச் நடத்தி முடிச்சிருந்தாலும் 2 தடவையும் ஜேக்கப் ஃபாட்டு தோக்குற மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க. ஒருவேளை ஜேக்கப் ஃபாட்டுக்கு ஒரு பெரிய ஹைப் கொடுக்கணும், ஒரு பெரிய மேட்ச் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த ரெசல்மேனியாவுக்கு முன்னாடி ஜேக்கப் ஃபாட்டு ரோமன் ரெயின்ஸ் அட்டாக் பண்ணி பிரிஞ்சு அதுக்கப்புறமா ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் ஜேக்கப் ஃபாட்டுக்குள்ளே ஒரு 3rd மேட்சாக பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த மேட்ச் நடக்க ரொம்ப கம்மி தான் இங்கே சான்ஸ். இப்போ நான் மற்ற மேட்சஸ் சொல்லணும்ல, அதை விட ரொம்ப வாய்ப்பு கம்மிகள் தான். பட் ஆனால் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ஒருவேளை இந்த மேட்சை நடத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த மேட்சை கண்டிப்பாக நடத்த வாய்ப்பு இருக்குது. கடைசியாக பிரான் பிரேக்கர் வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸ். ஆக்சுவலி இந்த மேட்செல்லாம் நடக்க ரொம்ப வாய்ப்பு கம்மியாக இருக்குது. இப்போ நீங்கள் கூட நான் அந்த ஆப்பனண்ட்டில் லிஸ்ட்டில் பிரான் பிரேக்கரோட பேரை நீங்கள் சொல்லியப்பா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. அதுக்காக மட்டும்தான் சொல்கிறேன். டபிள்யூ பார்த்தீங்கன்னா இதை நடத்திருக்கணும்னா எப்போவோ நடத்திருக்கணும். இப்போது பிரான் பிரேக்கருக்கு மேலே இருக்கிற மதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிருச்சு. பிரான் பிரேக்கர் சமீபத்தில் கொடுத்த மேட்சஸ் அவருடைய ஸ்டோரி எதுவுமே நல்லா இல்லை. அதனால் எனக்கு தெரிஞ்சு பிரான் பிரேக்கரை ரோமன் ரெயின்ஸ் கூட மோத வைக்கிறது தப்பான முடிவாக தான் இருக்கும். அதனால் பிரான் பிரேக்கர் வர்சஸ் ரோமன் ரெயின்ஸ் அப்படியே காத்தா அழிஞ்சு போயிருச்சுங்க. இந்த ஆஸ்தின் தேரி ஒரு சில ரெஸ்லர்ஸ் ஃபியூச்சர் ஆஃப் த ரெஸ்லர்ஸாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி அழிஞ்சு போயிருப்பாங்கல்ல, அந்த லிஸ்ட்டில் பிரான் பிரேக்கரும் சேர்ந்துட்டாரு. காய்ஸ், உங்களுக்கு பிரான்சன் ரீடை பற்றி தெரியும், ஆள் பார்க்கறதுக்கு சப்படியாக இருப்பார். நம்ம சேனலில் கூட சில வீடியோக்களில் சொல்லியிருப்போம், அவர் ஜிம்முக்கெலாம் போய் உடம்பெல்லாம் குறைச்சிட்டு வராருப்பா, அவருடைய பெல்லி ஃபேட்டெல்லாம் குறைச்சிக்கிட்டு வராரு, அப்படியே ஆணழகனாக வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். பிரான்சன் ரீடோடைய ஒரு பெரிய ப்ளஸ்ஸே அவருடைய உடம்பு தான், பார்க்கறதுக்கு பைல்வான் மாதிரி இருப்பார். அதையே குறைச்சிருக்காருன்னா பெரிய விஷயம். அதுவும் அவர் கிட்டத்தட்ட இன்ஜுரி ஆகி ஒரு 5 மாதம் ஆயிடுச்சு. இந்த 5 மாத காலத்தில் தன்னுடைய பெல்லி ஃபேட்டெல்லாம் எப்படி குறைச்சிருக்கிற அப்படிங்கிறத ஒரு ஃபோட்டோ மூலியமாக காட்டியிருக்கிறார். நீங்களே பாருங்க. வாவ், உண்மையிலேயே மனுஷன் ரொம்ப மெனக்கட்டு ரொம்ப உடம்பை குறைச்சிருக்கிறாரு. இது பிரான்சன் ரீடா அப்படின்னு பார்க்குற அளவுக்கு நமக்கு ஒரு டவுட் வந்துருக்குது. பிகாஸ் பிரான்சன் ரீட் அப்படியே உடம்பை குறைச்சி ரொம்ப ஒல்லியாக இருக்கிறாரு. இதுக்கப்புறமா இவர் இந்த பழைய ஃபினிஷர்லாம் போடுவாரா அப்படின்னு தெரில. பட் ஆனால் அது பல்காக இருந்தார், ஓகே. இப்போ ரொம்ப ஒல்லியாக இருக்கிறாரு. பட் ஆனால் உண்மையிலேயே பிரான்சன் ரீட் வந்து ஒரு பிரான் ஸ்டோமன் மாதிரிங்க. பிரான் ஸ்டோமன் இப்படி தான் டபிள்யூவில் கொழுக்கு முழுக்குன்னு இருந்துட்டு உடம்பை குறைச்சி பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுத்தாரு. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை இப்போ பிரான்சன் ரீட் கொடுத்துருக்கிறாரு. சரி, பிரான்சன் ரீட் வரும்போது எப்படிப்பட்ட உடம்போட வராரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, இன்னைக்கான வீடியோ அவ்வளோதாங்க. பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.